அது உடம்பெல்லாம் பரவி மூளை மண்டலத்தை போய் சிந்தனை செய்ய முடியாத ஒருவனாக மாற்றுவதற்கான வேலையை அது செய்கிறப்ப அது பயனற்றதாகிவிடுகிறது. அதனால் சித்தர்கள் அதற்கு வைத்த பெயர் பைத்தியம். இந்த வேலைக்கு நாம் இனிமேல் பயன்பட மாட்டோம், நமக்கு இனிமேல் அது கிடைக்காது என்ற ஒரு நிலைக்கு அவன் தள்ளுகிற பொழுது ஒரு எல்லையற்ற ஒரு கவலைக்கு செல்லுகிறான். அதனால் அவன் தூக்கம் கெடுகிறது. இது ஒரு சிலர் சிரிப்பார்கள். சம்பந்தம் இல்லாமல் சிரிப்பது, சம்பந்தம் இல்லாமல் பேசுவது, தனிமையை விரும்புவது, ஒன்று ரொம்ப கோபமாகவும் அடாவடித்தனமாகவும் நடந்து கொள்வது, மூளைக்கு அது சென்று சளி மூலமாக அந்த பித்தங்களை மூக்கு வழியாக அந்த மூலிகையை எடுத்து வந்துவிடும். 6 மாதத்துக்கு மேல் அவர்களுக்கு இந்த வைத்தியம் இல்லை. எவ்வளவு முத்தி இருந்தாலும் 6 மாதத்துக்குள் அவர்களை வெளியே எடுத்து வர முடியும். அல்லாவின் கருணையினாலும் இயேசுவின் கருணையினாலும் சிவசக்தியின் கருணையினாலும் பேசத் தொடங்குகின்றேன். யோகம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும், உலகத் தமிழர்களுக்கும் அமர்நாத்தின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நமது சேனல் நேயர்களுக்காக இன்றைக்கு சித்தப்பிரமையை பற்றி பேச இருக்கிறோம். சித்தப்பிரமை என்பது ஊர் வழக்கிலே பேசுவது பைத்தியம். தமிழுக்குள் எப்பயுமே தமிழ் என்பது தனித்து இயங்குவது, எந்த மொழியினுடைய துணை இல்லாமல் இயங்குவதற்கு இதுவே உதாரணம். சீரகம், சீர்குட்டலாகம், உடம்பில் உள்ள உறுப்புகளை சீராக வைத்துக் கொள்ள அது உதவுவதனால் அதுக்கு சீரகம் என்று பெயர் வந்தது. அதுபோல் பைத்தியம் என்றால் பயனற்ற பித்துக்கள். நமக்கு பித்தம் தேவை, அது உணவை செரிக்கும் அளவுக்கு தேவை. அது உடம்பெல்லாம் பரவி மூளை மண்டலத்தை போய் நிறைத்து நம்மளை ஒரு சிந்தனை செய்ய முடியாத ஒருவனாக மாற்றுவதற்கான வேலையை அது செய்கிறப்ப அது பயனற்றதாகிவிடுகிறது. அதனால் சித்தர்கள் அதற்கு வைத்த பெயர் பைத்தியம். ஆங்கிலத்தில் மென்டல் என்று சொல்கிறார்கள். இதை நாகரீகமான வார்த்தைகள் சொல்லும் சித்தம் பிரம்மை ஆகிவிடுகிறது. சித்தம் என்பது நம்மளுடைய புத்தி. மூளை கலங்குவதில்லை, யாருக்கும் மூளை கலங்காது. அந்த மூளையை சுற்றி ஒரு நீர் ஓட்டம் இருக்கிறது, அங்கு நன்னீர் ஓட்டம் இருக்கிறது. அதோடு இந்த பித்த நீர் சேர்ந்து ஒரு ஆடையை போல், ஒரு பாசானை போல் அங்கு போய் அந்த மூளையினுடைய செயல்பாட்டை தடுத்து கட்டளையிடும் தன்மைகளையும் புரிந்து கொள்ளும் தன்மைகளையும் அது கெடுத்து விடுகிறது. இது எதனால் வருகிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஏமாறுகிற பொழுது, அது காதல் தோல்வியாக கூட எடுத்துக்கொள்ளலாம், ஒரு காதல் தோல்வியாக எடுக்கலாம், ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியாது என்று மனம் உடைகின்ற பொழுது, இந்த வேலைக்கு நாம் இனிமேல் பயன்பட மாட்டோம், நமக்கு இனிமேல் அது கிடைக்காது என்ற ஒரு நிலைக்கு அவன் தள்ளுகிற பொழுது ஒரு எல்லையற்ற ஒரு கவலைக்கு செல்லுகிறான். அதனால் அவன் தூக்கம் கெடுகிறது. தூக்கம் கெடுகிற பொழுது உடம்பு உஷ்ணமாகி பித்தப்பையில் அதிக உஷ்ணத்தை ஏற்படுத்தி பித்தத்தில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கிற ரசாயனங்கள் அதிகமாக சுரந்து அது இரத்த நாளங்களிலே போய் சேர்ந்து இறுதியாக அது மூளையை போய் அடைந்து அது ஒரு ஆடையை போல் அங்கு மூளையை செயல்படாமல் ஒரு மூடுபனியை போல, ஒரு சந்திரனை எப்படி மேகம் மறைக்கிறதோ அதுபோல் இந்த தேவையற்ற பித்துக்கள் அங்கு போய் சேருவதனால் அந்த மூளை செயல்படாமல் இருக்கிறது. இது ஆரம்பத்தில் வந்தவுடனே இது ஒரு சிலர் சிரிப்பார்கள். சம்பந்தம் இல்லாமல் சிரிப்பது, சம்பந்தம் இல்லாமல் பேசுவது, தனிமையை விரும்புவது, ஒன்று ரொம்ப கோபமாகவும் அடாவடித்தனமாகவும் நடந்து கொள்வது, இல்லாட்டி மௌனமாகவே இருப்பது, யார் எதை சொன்னாலும் அதற்கு பதிலளிக்காமல் அவர் ஒரு உலகத்திலே இருப்பது, இதுக்கு பேர் தான் சித்தப்பிரமை என்று சொல்லுவோம். இதற்கு எத்தனையோ வைத்திய முறைகள் இருக்கின்றன. இன்றைக்கு தீர்வு கிடைக்காமல் இன்றைக்கு எத்தனையோ பேர் அலைந்து கொண்டிருக்கிறார். நம் குருமார்கள்லாம் இதை முறையாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு நசியம் என்று ஒரு மருந்து முறை இருக்கிறது. வைத்தியம் எப்படி குணப்படுத்துவோம் என்று சொன்னால், மூக்கின் மூலமாக, மூக்குக்கும் மூளைக்கும் சில தொடர்புகள் இருக்கின்றன. அதனால் மூக்கில் இருந்து அந்த நசியம் என்ற மருந்தை அந்த நோயாளிக்கு விடுகின்ற பொழுது, சித்தப்பிரமை படைத்தவர்களுக்கு விடுகின்ற பொழுது, அவர்களுடைய மூளைக்கு அது சென்று சளி மூலமாக அந்த பித்தங்களை மூக்கு வழியாக அந்த மூலிகையை எடுத்து வந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு மூலிகையை நாம் முறையாக அதை தயார் செய்து மூக்கிலை விடுகின்ற பொழுது வாரம் ஒரு முறை 3 மாதங்களுக்கு இந்த வைத்திய முறை செய்தால் கட்டி சங்கிலி போட்டு வைத்து கட்டியிருப்பவர்கள் கூட நாம் குணப்படுத்தி இருக்கிறோம். அதனால் அதற்கான தீர்வு நம்மிடம் இருக்கிறது. வரக்குன்றிய காரணத்தை கூறிவிட்டோம். இதற்கான தீர்வு நசிய வைத்தியமே. அதற்காக தூங்க வைத்து கொண்டு நீங்கள் ஆங்கில மருத்துவத்தை போட்டு தூங்க வைக்க அது சிலிக்கன் என்ற வேதிப்பொருள் இருக்கிறது. இறுதியில் அது மூளை கட்டிக்குத்தான் வழிவகுக்கும். அது நிரந்தர தீர்வல்ல. அது தேவை, ஆரம்பத்துக்கு தேவை, எடுத்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் அதையே நீங்கள் செய்து கொண்டிருந்தால் நிரந்தர தீர்வு அதில் இல்லை. அதனால் நீங்கள் அதை ஆரம்பத்தில் எடுக்கலாம், ஆனால் தொடர்ந்து எடுக்கக்கூடாது. தூங்க வைப்பதற்கு இயற்கையான நிறைய மருத்துவ முறைகள் இருக்கின்றன. இந்த பித்த நீர் வெளியே அவரே 3 மாதம் சரியாகிவிட போகிறார். 6 மாதத்துக்கு மேல் அவர்களுக்கு இந்த வைத்தியம் இல்லை. எவ்வளவு முத்தி இருந்தாலும் 6 மாதத்துக்குள் அவர்களை வெளியே எடுத்து வர முடியும்.
அதனால் அவர்கள் மூளைக்கு நடுவில் இருக்கக்கூடிய மூளை சுற்றி இருக்கக்கூடிய பித்த நீர்களை நசிய மருந்தின் மூலமாக எடுக்க முடியும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்கள் இல்லங்களில் யாராவது துன்பப்பட்டு கொண்டிருந்தால், அப்படி இருக்கக்கூடியவர்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு செய்து நீங்கள் முன் அனுமதி பெற்று வந்து நீங்கள் சரி செய்து கொள்ளலாம். இதற்கு தீர்வு இருக்கிறது, சித்த பிரமைக்கு சிறந்த மருந்து இருக்கிறது என்று சொல்லி அனைவருக்கும் சர்வ மங்களம் உண்டாக வேண்டும் என்று பராசக்தியை வழிபடுகின்றேன். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமஸ்ததே.